ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமோசாவோட ரெசிபி தான். ஆமாம், மழை வரப்போகுது, இல்லைனா குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைம் நல்ல டீ எல்லாம், இஞ்சி டீ அந்த மாதிரியெல்லாம் போட்டு அதுக்கு கூட நல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோன்றப்போ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு நம்ம கடையிலே ரெடிமேடு ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு கூட பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டிலே ஷீட் ரெடி பண்ணணுன்னா அதுவும் பண்ணலாம். நான் அதுக்காக 1/2 கப் மைதா மாவும் 1/2 கப் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிணைவோம் அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி ரொம்ப போட்டுட்டோன்னா மாவு ரொம்ப சாஃப்டானாலும் நம்மளால் விரித்து எடுக்க முடியாது. மாவை நம்ம திரட்டி எடுக்கணும்ல, அது அப்படி பண்ண முடியாது நமக்கு. அதனால் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸ் வீட்டிலே பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம சமோசா போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணி வைக்கிற இந்த ஷீட் நமக்கு ஒரு 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. நம்ம ஃப்ரீசரில் ப்ரிசர்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இந்த மாவு இப்போ நான் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாமே மைதா மாவுலேயும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மைதா மாவில் பண்ணும்போது நம்ம மாவு விரித்து எடுக்கிறோம்ல, அப்படி பண்ணும்போது அது சுருங்கி சுருங்கி வரும்ல. மைதா மாவு எலாஸ்டிக் மாதிரி ஷ்ரிங் ஆகும். அதனால் நமக்கு அதை விரித்து எடுக்க முடியாது. அதனால் நான் 1/2 கப் மைதா மாவும் 1/2 கப் கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாமே கோதுமை மாவு வேணுனாலும் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சமோசா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஏற்கனவே 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஈரப்பசை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது நம்ம பண்ணுற அந்த ஷீட்டு தண்ணியில் ஊறி கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்குற இதே டைமு நான் சின்ன சின்னதாக இஞ்சி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம போட மாட்டோம். ஒரு சில நேரங்களில் சிலர் காரத்துக்காக சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதில் நான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் ஒரு வேளை இந்த கூட்டெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, அப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக பெப்பர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோவும் அப்புறம் க்ரீன் பீ இருக்குல்ல, அதுவும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வேறு க்ரீன் பீஸ் சீசன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே ஸ்டஃபிங் நம்ம நான்வெஜ்லேயும் பண்ணலாம். என்ன உள்ளே வைக்கிறதுல அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நான்வெஜ் வச்சு பண்ணுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி நான்வெஜ் வச்சு பண்ணும்போது நம்ம பண்ணுற ஷீட் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பீஸ் அந்தளவு உள்ளே இருக்காது. நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோம்ல, அதில் பீஸ் அந்தளவு இருக்காது. அதனால் சமோசா கொஞ்சம் பெருசாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் வீட்டிலையே அந்த க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, ஃப்ரெஷ் பீஸ் அது மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதில் போடுறதுக்கு. இப்போ இதை மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச மாதிரி தான். இதில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக பெப்பரும் மட்டும் போடுவோம். வேறு பெரிய மசாலாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் இதில் அதே மாதிரி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வீட்டில் பசங்க இருக்கிறதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணேன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா கட்டியாக திரண்டு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்பூனில் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது ஆறுனா தான் நம்ம அடுத்தது உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு மாவும் ஊறி இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிடலாம். நம்ம ஷீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இது போட்டு பண்ணுற ஸ்பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ரெண்டாக கூட மாவு பிரித்து அது பெருசாகவே நீங்கள் திரட்டி அதுலேருந்து கூட பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு அது மேலே சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பரட்டுவோம் அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். இதில் நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டாக தானே மாவு திரட்டி எடுப்போம். அதுக்கு பதிலாக இது வந்து நம்ம நீட்டமாக பண்ணினாலே போதும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வந்து நீள வாக்கில் தான் வந்து கட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி நம்ம ஷீட்டும் வந்து தின்னாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப தின்னாகவும் இல்லை, ஆனால் ஓரளவு தின்னாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஃப் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து ஒரு மீடியம் சைஸு சமோசா வரும் இந்த அளவில் நான் பண்ணேன்னா. இதை விடையும் குட்டி பண்ணேன்னா அந்த பொடி பொடியாக சமோசா இருக்குமே, குட்டி சமோசா, அது இதுலேருந்து கொஞ்சம் பெருசு பண்ணால் நமக்கு பெரிய சமோசா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணணும். நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷீட்ஸை வந்து நம்ம டைரெக்டாக மடித்து உள்ளே வச்சோன்னா அது என்ன ஆகும்னா கிழிஞ்சு போயிடும். அதனால் இப்போ வந்து இதை நம்ம சும்மா தவாவில் ஒரு 3-4 செகண்ட் வச்சு எடுத்தாலே போதும். எனக்கு கல் சூடாக இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். கல் சூடாக இருந்துச்சுன்னா உடனே வச்சு ஒரு 3 செகண்ட் வச்சாலே போதும். இது வந்து ரொம்ப குக்கானாலும் நமக்கு ஃபோல்டு பண்ண முடியாது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்து நம்ம இப்போ ப்ரிசர்வ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸில், ஒரு நீல பாக்ஸ்லேயோ இல்லைன்னா வந்து கிங் ரேப்லேயோ எதுலையாவது போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாமே பண்ண போகிறேன், அதனால் நான் எதுவும் ஸ்டோர் பண்ணல. மறுபடியும் இதை வச்சு கொஞ்சமாக ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தீ அதே மாதிரி ஹையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சிரும் இல்லாட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வந்து முன்னாடியெல்லாம் நம்ம கடலை சாப்பிடும்போது எப்படி சுற்றி தருவாங்க கடலை கடையில் உள்ளவங்க, அந்த மாதிரி இந்த அண்ணாச்சி கடையிலலாம் பண்ணி தருவாங்க இல்லை, அந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கணும். நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கோன் மாதிரி பண்ணும்போது கீழே வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி வரும். இந்த மாதிரி ஓட்டை வந்துச்சுன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த எண்டை மட்டும் கொஞ்சம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அது கொஞ்சம் சீல் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஸ்பூனில் எடுத்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கலாம். அதே மாதிரி ஸ்டஃபிங் வந்து மேலே வரைக்கும் நிரம்ப இருக்கக்கூடாது. ஒரு இந்த பாருங்கள், முக்கால் இது மட்டும் நிரம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வச்சதுக்கப்புறமா இந்த வெளியில் இருக்குதுல்ல இந்த போர்ஷனை இதை மடக்கி உள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே மைதா மாவு வந்து தண்ணியில் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம கம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அதை ஒட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற இடத்துல வந்து போட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டால் போதும், சீல் ஆகிடும். நீங்கள் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த கார்னரில் வந்து ஹோல் தெரியுதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் ஃபுல்லாமே பிரிஞ்சு போயிடும். இதோ அடுத்தது இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எட்ஜை வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அது வந்து சீல் ஆகிடும். மேலே வந்து இந்த தொப்பி மாதிரி ஒரு போர்ஷன் வரும். இது உள்ளே ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இதை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளே சீல் ஆகி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துருங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய வச்சோன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம்
போட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான். பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வராது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த டைம் அடுப்பில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரே டைம் இப்போ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா ஓவர் குக் ஆகிருக்கும், ஒரு சைடு குக் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்கிற டைமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 அன்னத்தை போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிப்பு இருக்குல்ல, அந்த எண்ணெயிலேருந்து எடுக்கிற நீங்கள் எதாவது போட்டோன்னா எடுக்கிறதுக்குள்ள அரிப்பு இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் திருப்பி போடுறத விடையும் ஒரு சின்ன ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்பப்போ நம்ம இதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகி கிடைக்கும் நமக்கு. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ஒரு சைடில் மட்டும் அந்த ஒரு ப்ரௌன் கலர் தெரிகிற மாதிரி இருக்குதுல்ல. இதே நம்ம கொஞ்ச நேரம் கூட லேட் ஆச்சுதுன்னா அது இன்னும் கரிஞ்சிரும், ஒரு சைடு மட்டும் கரிஞ்சிரும், அந்த மாதிரி ஆகும். ஸோ எனக்கு ஒரு 3 அன்னம் ரெடி ஆகிடுச்சி. இதை இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நான் இதில் வந்து கிச்சன் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்சர்வ் ஆகிடும். இப்போ அடுத்தது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும்ல இல்லாட்டி. அவ்வளோதான். அப்பப்போ திருப்பி போட்டுட்டு மட்டும் இருக்கணும். ஸோ இது பொரித்து எடுக்கிற டைமு நம்ம எங்கேயும் இதை விட்டு நகர முடியாது, இதிலே இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.